ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கணிகளை வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விளைய வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த முக்கணிகள் வந்து நம்ம என்னென்னா, மாமரம் வந்து நம்ம நிலத்துக்கு வந்து நல்லாவே வரும். வாழை மரம் இயற்கையாகவே நல்லா வரும். இதில் வந்து என்னென்னா, பலாமரம் தான் நம்ம நிலத்துக்கு வந்து வருமா வராதான்னு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் வந்து பலாமரம் வரும், நம்ம நிலத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் வந்து பலாமரத்தையும் வைக்கணும். நம்ம தோட்டத்தில் வந்து நமக்கு தேவையான பழங்களை வந்து எல்லாமே வந்து நம்மளே வந்து தயார் பண்ணிக்கிற மாதிரி இப்போ வந்து அந்த மரக்கன்றுகளை வந்து வைக்கிறதுக்கான வீடியோ தான் இது. என்னென்னு பாருங்கள். நமக்கு தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து உற்பத்தி செஞ்சு பழகியாச்சு. இப்போ வெளியில் போய் எந்த பழம் வாங்கினாலும் காய்கறி வாங்கினாலும் எவ்வளோ மருந்து இருக்குதுங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் வந்து இப்போ வெளியில் வாங்குறதுக்கு வந்து நமக்கு வாங்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துலேயே வந்து மரங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வெட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ எதுக்காக வெட்டியிருக்கேன்னா, நேற்று நைட்டே வந்து அது நல்லா வந்து ஈரமாக இருக்கணும்னு வந்து முதல்லையே தண்ணி விட்டு வச்சுருந்தேன். இப்போ காலையில் வந்து முதல்ல வந்து மம்டியில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து சுற்றி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிள்ளையெல்லாம் பூரா வெட்டி விட்டு, அடுத்து வந்து கடப்பாரை எடுத்து வந்து நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு குழி தோண்டணும். குழி தோண்டி முடித்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா, நல்லா ஆழமாக வந்து நம்ம எடுக்கணும். ஆழமாக எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம மரக்கன்றுகளை வைக்கணும். இப்போ மரக்கன்றுகள் வந்து நம்ம மண் செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த செம்மண்ணில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்தே மண் கெடாமல் இருக்கிறங்காட்டி விதை இப்படின்னு போட்டுட்டு போனவங்க கூட வந்து விதை முளைச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கையில் வச்சுருக்கிற மரம் வந்து மாமரம் தான். இதுக்கு பேர் வந்து செந்தூரான்னு சொல்லுவாங்க. இந்த மாமரத்தில் இந்த பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மற்ற பக்கம்லாம் பார்த்தா கல் வச்சு பழுக்க வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் வரும் தலைமுறைக்கு வந்து எந்த மருந்து இல்லாமல் வந்து நம்ம பழங்களை கொடுக்கணுங்கிறக்காகத்தான் வந்து இந்த மாதிரி மரமெல்லாம் வச்சு இன்னும் நிறைய உண்டு பண்ணணுங்கிறக்காகத்தான் இது வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தான் முதன் வந்து இப்போ நிறையா மரம் வச்சாச்சு. அதில் வந்து இப்போ மறுபடியும் வைக்கணும்னு நினச்ச மரம் தான் மாமரம். அதை வந்து இப்போ வச்சிட்ருக்கேன். இது வச்சு முடித்ததுக்கப்புறம் நல்லா வந்து சுற்றி மண் போட்டு மூடணும். நல்லா சுற்றி மண் போட்டு மூடினதுக்கப்புறம் எதுக்கு வந்து சைடில் குச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. மாமரம் வந்து கொஞ்சம் ஹைட் ஆனதுலேயே வந்து வளையும், காற்றடிச்சதுன்னா வந்து கொஞ்சம் உடையறதுக்கு ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு நிற்கிறக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய குச்சி வச்சுருக்கேன். குச்சி வச்சு அதையும் சேர்ந்து வந்து நம்ம மண்ணோட மூடிட்டோம்னா வந்து மரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த குச்சி வச்சுருக்கிறோம். சுற்றி வந்து அந்த ரவுண்ட் பண்ணி விட்டோம்னா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது வந்து வெளியில் போகாமல் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்துலேயே வந்து வாழை மரம் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா வாழை மரம் வந்து நம்ம நிலத்துக்கு வந்து நல்லா வர்றங்காட்டி வந்து அது என்னென்னா, அதிகமாக வச்சா நம்ம ஒரு கன்று வச்சாலே போதும், பக்கக்கண் வந்து நிறைய ஒரு தோப்பு மாதிரி ஆயிடுதுங்க. அதனால வந்து வாழை மரம் இயற்கையாகவே அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் முருங்கைச்செடி, மாதுளங்கன்று அது இதுன்னு வந்து நிறையா நம்ம தோட்டத்தில் வந்து நமக்கு தேவையான காய்கறியும் முக்கால்வாசி வந்து பழங்களும் நம்மளே உற்பத்தி பண்ணுற மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பலாமரம் வச்சதுலேருந்து கொஞ்சமாக தலையவே இல்லைங்க. இப்போ தான் தழைஞ்சிட்ருக்குது. அதனால பலாமரமும் வரும்னு தான் நமக்கு தோணுதுங்க. பார்த்திங்கனாலே தெரியுது, இப்போ தான் தலையுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.